வகைகளை பார்த்தோம் இந்த சூரத்து தலாக்ல. இன்று அந்த இத்தாவுடைய வகைகளில் ஒன்றுதான் வல்லாஇ யஇஸ்ன மினல் மஹீத் மின் நிசாஇக்கும், உங்களுடைய பெண்களில் மாதவிடாயிலிருந்து நிராசை அடைந்தவர்கள். அதாவது நாங்கள் சொன்னோம், வயது கூடின பெண்கள், மாதவிடாய் நின்ற கிட்டத்தட்ட 55 வயதை தாண்டிய பெண்கள், 55-60 வயதை தாண்டிய பெண்களுக்கு மாதம் வரக்கூடிய மாதவிடாய் வராது. இந்த பெண்கள் இனிர்தபதும் ஃபஇத்ததுஹுன்ன ஸலாஸது அஷ்ஹுர், இவர்களுடைய இத்தா 3 மாதம் இவர்கள் இத்தா இருக்க வேண்டும். அதாவது கணவன் மௌத்தாகாமல், கணவன் மௌத்தாகாத, கணவன் மௌத்தானால் 4 மாதம் 10 நாள் தான். இது தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 மாதம் இத்தா இருக்க வேண்டும். வல்லாஇ லம் யஹிضன, அடுத்தது ஹயது வராத பெண்கள், சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கும் ஹயது வராத, மாதவிடாய் வராத, மாதவிலக்கு வராத பிள்ளைகளுக்கும், மாதவிடாயை விட்டும் நிராசை அடைந்த வயதானவர்களுக்கும் ஒரே சட்டம். وَأُولَاتُ الْأَحْمَالِ أَجَلُهُنَّ أَنْ يَضَعْنَ حَمْلَهُنَّ. وَأُولَاتُ الْأَحْمَالِ, வயிற்றில் பிள்ளையை சுமந்தவர்கள், அவர்களுடைய அஜல் أَنْ يَضَعْنَ حَمْلَهُنَّ, அவர்களுடைய வயிற்றில் இருக்கும் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரை இத்தா இருக்க வேண்டும். சுபைஆ பின்த் ஹாரிஸ் அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த காலத்தில் ஒரு பொம்பளை சுபைஆ பின்த் ஹாரிஸ் அல் அஸ்லமியா. சுபைஆ பின்த் ஹாரிஸுடைய கணவர் தான் சஅத் இப்னு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது சுபைஆ பின்த் ஹாரிஸுடைய வயிற்றில் பிள்ளை, வயிற்றில் பிள்ளை. இவர் மௌத்தாகி 23 நாளில் அந்த பிள்ளை பிறந்துட்டு, 23 நாளில் அந்த பிள்ளை பிறந்துட்டு. பிள்ளை பிறந்ததோட இவருடைய இத்தா முடிச்சு. என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பேச ஆரம்பித்தா வேறொரு ரிவாயத்தில் வருது, அபு சனாபில் என்ற சஹாபி கேட்கிறார், என்ன உடுத்துக்கிட்டு இருக்கீங்க அழகா, கல்யாணம் வேணுமா? சொன்னாங்க, நீ கல்யாணம் முடிக்கிறண்டா 4 மாதம் 10 நாள் போகணும், உன்னோட மாப்பிள்ளை மவுத். சொன்னாங்க சுபையா, நான் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனேன். இப்படி சொல்கிறார் அபு சனாபில், நானும் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்கணுமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, 23 நாளில் நீ பிள்ளையை பெற்றுட்டா இதானே, அதோட இத்தா முடிச்சு, நீ கல்யாணத்தை முடி அப்படின்றாங்க. அப்போ வயிற்றில் பிள்ளையை சுமந்தவர்களுடைய இத்தா, அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்தால் அதோடு அவருடைய இத்தா முடிந்துவிடும். அதைத்தான் அல்லாஹ் சட்டமாக சொல்லியிருக்கிறான், وَأُولَاتُ الْأَحْمَالِ أَجَلُهُنَّ أَنْ يَضَعْنَ حَمْلَهُنَّ. அப்படி பிள்ளை இல்லாதவர்கள் தான் يَتَرَبَّصْنَ بِأَنفُسِهِنَّ 4 أَشْهُرٍ وَأَشْرًا. சூரத்துல் பக்ராவுடைய ஆயத் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். இந்த இத்தாவுடைய சட்டங்களை, தலாக்குடைய சட்டங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், وَمَنْ يَتَّقِ اللَّهَ, இது விடயத்தில் யார் அல்லாஹுவை பயப்படுவாரோ. அப்படின்னா ஒரு பொம்பளை நினைச்சா இத்தா இருக்கலாம், நினைச்சா விட்டு போட்டு போயிலுமா இல்லாதா?
ஆனால் இதுக்கு தக்குவா தேவை. இதுக்கு என்ன தேவை? தக்குவா உள்ள பெண்கள் தான் இதா இருப்பாங்க. யார் அல்லாஹுவை பயப்படுவாரோ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, முழு விடயங்களையும் அல்லாஹ் இலேசாக்கி கொடுப்பார். முழு விடயங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சு கொடுப்பானா? லேசாக்கி கொடுப்பான். தக்வா அடிப்படையான விடயம். ذَلِكَ أَمْرُ اللَّهِ, இது யாருடைய கட்டளை? இது அல்லாஹுடைய கட்டளை, வேற யார கட்டளையும் அல்ல. ذَلِكَ أَمْرُ اللَّهِ, இந்த இத்தாவுடைய முறைகள் 4 வகையான இத்தாவும் அல்லாஹுடைய கட்டளை. அன்ஸலஹு இலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். وَمَن يَتَّقِ اللَّهَ, யார் அல்லாஹுவை பயப்படுவாரோ, திரும்ப அல்லாஹ் சொல்றார் இந்த சூராவில் وَمَن يَتَّقِ اللَّهَ وَمَن يَتَّقِ اللَّهَ وَمَن يَتَّقِ اللَّهَ 3 தடவை திருப்பி திருப்பி அல்லாஹ் கொண்டு வரான். ஏனென்றால் ஒரு பெண்ணுடைய தலாக் இத்தாவுடைய விடயத்தில் ஆக தேவை தக்வா. ஆக தேவை என்ன? தக்வா, அல்லாஹுடைய பயம் தேவை. யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்தி, அல்லாஹ் சொல்றான் யார் அல்லாஹு பயப்படுவார்களோ பாவங்களை எல்லாம் அல்லாஹ் போக்கி வயுஅஸிம் லஹு அஜ்ரா, பிரம்மாண்டமான கூலிகளை தருவார். என்ன கூலிகளை தருவார்? பிரம்மாண்டம். யுஅஸிம் என்ற அதீம், பிரம்மாண்டமான கூலிகளை தருவார். தக்வா அல்லாஹுடைய பயம் இருக்கும். இது எல்லாரிடமும் எதிர்பார்க்க முடியாது, எல்லாரிடமும் எதிர்பார்க்க முடியாது. அதை சிலர் படிக்கிற நாங்களாவது அமல் செய்யும். முழு சுன்னத்தையும் எல்லாரும் பின்பற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படாது. நான் செய்ய ரெடி, மற்றவன் யார் செஞ்சோ செய்யலையோ, யார் செய்தோ நான் செய்யணும், அவ்வளோதான். இஸ்லாம் அவர்களுக்கா எனக்கா? யாருக்கு இஸ்லாம்? எனக்குத்தான் இஸ்லாம். நான் சொன்னேனே, லூத் அலைஹிஸ்ஸலாத்தோட லூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்? 2 பேர். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான். ஒரு நகரத்தில் 3 முஸ்லிம் என்றா 3 பேர் தான். நான் எனக்கு தேவை இந்த முழு குர்ஆனையும் பின்பற்றணும், நான் படித்து நான் அமல் செய்யணும், அவ்வளோதான். அடுத்தது தான் சமூகம், அடுத்தது தான் குடும்பம். ஆரம்பம் குடும்பம் சமூகம் அல்ல, ஆரம்பம் எனக்கு. இந்த சட்டமெல்லாம் நான் எழுதி வச்சு நான் பாதுகாத்து நான் சமூகத்துக்கு கொடுப்போம். சரி, அல்லாஹ் முடிக்கல, திரும்ப சொல்றார் அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும் மின் உஜ்திக்கும், எல்லாம் திருமணம் சம்பந்தமான சட்டம் தான். அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும் மின் உஜ்திக்கும். இப்போ தலாக் கொடுத்துட்டீங்க மனைவி, தலாக் கொடுத்தாலும் அவளை வாழ வைக்கணும். நீங்கள் யார வீட்டில்? உங்களோட வீட்டில் தான், கணவனுடைய வீட்டில் தான் அந்த பெண் இருக்கும். அந்த பெண்ணை துரத்துறது இல்லை. தலாக் என்பது நாங்கள் இன்றைக்கு நினைச்ச சண்டை அல்ல. தலாக் எங்கட சண்டையெல்லாம் ஒரு மாப்பிள்ளை எடுத்துட்டீங்க, முழு ஊரும் சொன்னால் டாக்டர் அண்டு, அங்கே பார்த்தா இவனுங்க டாக்டர் எல்லாம் கொடுத்துட்டார், வரக்கத்தா கொடுத்துட்டார், இருக்கிறதெல்லாம் கொடுத்து கடனும் எடுத்து கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிச்சது பிறகு பார்த்தா ஆள் டாக்டர் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? கல்யாணத்தை பிரி. இது எங்கட பிரச்சனை. இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, நல்லா விளங்கும். இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? நீங்க எடுத்த பிரச்சனை, நீங்க மாப்பிள்ளை எடுக்கல, நீங்க எடுத்த தொழில். நீங்க யார் எடுத்த? அதால தானே கல்யாணம் முடிச்சு 8ஆம் ஆண்டு திறத்துற மாமியத்தான் போ வெளியே. என்னையும் எடுத்தா இனி 2 வருஷத்துக்கு மாமனாரை வச்சிருக்கிற, கறி வாங்க ஆள் வேணுமே, வீட்ட கார் வரக்கோல துறக்கணுமே, கார் வரக்கோல கேத்து துறக்க மாமனார் ஓடும். அதுக்காக 2 வருஷம் மாமியாவும் எடுக்கிறல்ல, நீ வெத்தில திங்கிறப்போ
அது சரிதான். அது நீ எடுத்தது தொழிலுக்குத்தானே, நீ எடுத்தது இஸ்லாத்துக்கோ மார்க்கத்துக்கோ அல்லாவுக்கே இல்லையே. அவ எங்கட தலாக்கெல்லாம் ஏற்படுறது என்னத்துக்கண்டா அவனோட தொழில், அவனோட வேற விடயம், அதுக்காக தான் எங்கட பிரச்சனை எல்லாம். அதனால இதற்குள்ள சட்டம் நீங்க போய் காதி கோர்ட்ல கொடுத்த காரை வாங்கித்தா காசை வாங்கித்தான்லாம் கேட்கல. ஏனென்றா இஸ்லாமிய ஷரியத்தில் அது ஒன்று மில். 1 கோடியை தூக்கி கொடுத்துட்டீங்க, காசை ஒரு காரை கொடுத்துட்டீங்க, காணியை கொடுத்துட்டீங்க, இதை வாங்கித்தாண்டா காது எங்க போகும்? இதுக்காக தலாக். அப்ப தலாக் என்று ஒரு மனைவி கணவன் பிரச்சனை வந்தால் அந்த இடத்துல அடிப்படையான விடயம் என்னண்டா தனது மனைவியை தனது வீட்டில் வாழ வைக்கணும். அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜ்திகும் ولا تضاروهن لتضيقوا عليهن. அந்த மனைவியை நெருக்கடிக்குள்ளாக்கப்படாதான். இதால் இருக்கட்டும், கஷ்டப்படுத்தப்படாது. கஷ்டப்படுத்தி அந்த பெண்ணை நெருக்கடிக்குள்ளாக்கி விடாதீர்கள். அப்ப இந்த நடைமுறை நாங்க தான் செய்யல. இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளுக்காவது நாங்கள் செஞ்சு கொடுப்போம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அந்த இன்ஷா அல்லாஹ் சத்தமாவது செல்லுங்களேன். இப்போ நம்மளோட பிள்ளைகளாவது ஒரு பொண்ணை கொண்டு வந்து நம்மளோட வீட்டை வச்சு கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட ஜெனரேஷனை விடுவோம். அது நான் எவ்வளோ பேசியும் அது நடக்காது, நடக்க போகிற ஒன்றல்ல. எங்களோட பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவங்களோட வீட்டில் மனைவியை கொண்டு வந்து வைக்கிற தைரியசாலிகளாக அவங்க மாறட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இந்த சட்டம், அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகந்தும் மின் வுஜ்திகும் ولا تضاروهن لتضيقوا عليهن. நெருக்கடி ஆக்காது. அப்ப அவங்க இதால் இருக்கட்டும் உங்களோட வீட்டில். சரி, இதாவில் இருக்கும் பொழுது ஊடு கொடுத்துட்டீங்க, வவுத்தில் புல் இருக்கு, உங்களோட புல்ல என்ன செய்யணும்? وَإِن كُنَّ أُولَاتِ حَمْلٍ. அவர்களுடைய வயிற்றில் பிள்ளை இருந்தால் فَأَنْفِقُوا عَلَيْهِنَّ. உங்களோட செலவு தான் முழுக்க. யார் செலவழிக்கும்? வாப்பா. நீங்க வயிற்றில் இருக்கிற உங்களோட பிள்ளை, நீங்க தான் செலவழிக்கும். فَأَنْفِقُوا عَلَيْهِنَّ. எதுவரைக்கும் செலவழிக்கணும்? حَتَّى يَضَعْنَ حَمْلَهُنَّ. பிள்ளைய பெத்தெடுக்கும் வரைக்கும் உங்களோட செலவு தான். சண்டை பிடிச்சிட்டு நாங்கள் உரமாயிட்டு போகலாம். இப்போ நாங்கள் உதாரணமாக வைங்களேன், ஆம்பளைகள் தைரியசாலிகள், நினைச்சதை செய்வோம். பெண்கள் பலகீனமான குடும்பம், நாங்கள் செலவுக்கு காசு கொடுக்கல. அல்லாஹ் கிட்ட தப்ப மாட்டீங்க, அவ்வளோதான். உலகத்தில் தப்படா. உங்களோட குடும்பத்தில் லோயர் மாதிரி இருக்குது, உங்களோட குடும்பத்தில் ஜட்ஜ் மாதிரி இருக்குது, நீங்கள் பெரிய ஆள், நினைச்சதை செய்யலாம், செய்யுங்க, பிரச்சனை. எங்கே தப்பேலாம்? சொருக்கம் போகலாம், சொருக்கம் போகலாம். அது ஹராம், அல்லாஹ் விடமாட்டான். அந்த சிசு பேசும், அந்த பிள்ளை பேசும் கியாமத்தில். எத்தனையோ பேர் கல்யாணம் முடிச்சு பிள்ளைய தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், அவ்வளோ. அந்த பெண்ணுக்காக அல்ல, அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருப்பது ஒண்ட பிள்ளை. அதான் அல்லாஹ் சொல்றார், وَإِن كُنَّ أُولَاتِ حَمْلٍ. அவள் வயிற்றில் பிள்ளையை சுமந்தவளாக இருந்தால் فَأَنْفِقُوا عَلَيْهِنَّ حَتَّى يَضَعْنَ حَمْلَهُنَّ. பிள்ளைய பெக்கும் வரைக்கும் நீங்க செலவழிங்க. சரி, பிள்ளைய பெத்துட்டாள், எப்படி சட்டம்னு பாரு. குர்ஆன்ல எவ்வளோ அழகான சட்டம். இந்த சட்டம் எல்லாம் வேற ஏதாவது புத்தகத்தில் இருக்குதா? இதை பார்க்கறது இல்லை. பெண் உரிமை பேசுறவங்க எல்லாம், பெண்களுக்கு உரிமை வேணும் என்று பேசுறவங்க எல்லாம் இந்த ஆயத்தை அந்த கண்ணுக்கு என்ன செய்யறதில்ல, படுறது இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நோய் என்ன தெரியுமா? கேள்வி கேட்க தெரியும். என்ன செய்ய தெரியும்? கேள்வி கேட்க. கேள்விக்கு பதில் சொல்ற இடம் இல்லை தஃப்சீர். கேள்விக்கு பதில் சொல்ற இடம் இல்லை தஃப்சீர். உன்ட வாப்பா யாருன்னு கேட்டாலே தெரியாது. கேள்வி கேட்கிற லேசி உலகத்தில்.
தஃப்சீர் என்பது நீ புத்திசாலியாக இருந்தால் உன்னை மவுத்துக்கடையில் குர்ஆனை படிக்கணும். எப்போ குர்ஆனை படிக்க 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 உன்னிடத்தில் ஒரு வகையான வெளிச்சம் ஒன்று உருவாகும். நீ யாருக்கிட்டையும் கேள்வி கேட்க போக மாட்டாய், படிக்க தொடங்குவாய். இது என்னண்டா முளைச்சவன், இன்றைக்கு முளைச்சவன், நேற்று முளைச்சவனுக்கெல்லாம் வாயில கேள்வி. கேள்வி கேட்கறது கெட்டிக்காரத்தனமும் இல்லை. ஒரு மடையனை விட்டாலும் 10 கேள்வியை கேட்டு போய்த்துருவான். கேள்வி கேட்கறது புத்திசாலித்தனம். இவர் வாயை மடக்கிற கேள்வி கேட்டுட்டார். இதுவெல்லாம் யகூதிகளுடைய பழக்கம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு சூறாவாக படிக்கணும் குர்ஆன். ஒவ்வொரு சூறாலும் நுட்பங்களை பாருங்க, ஹிக்மத்துகளை பாருங்க, எவ்வளவு விடயங்கள் அல்லாஹ் சொல்றார். சரி, பிள்ளைய பெத்தெடுத்தால் அல்லாஹ் சொல்றார், உங்களோட மனைவி தான் தலா கொடுத்துட்டீங்க, உங்களோட பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள். அதுக்கு சம்பளம் கொடுங்க. என்ன கொடுங்க? பால் கொடுக்கிறது என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுங்க. فآتوهن أجورهن فإن أرضعن لكم فآتوهن أجورهن وأتمروا بينكم بالمعروف وأتمروا بينكم بمعروف. அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி இருந்து நல்ல முறையில் மஷூரா பண்ணி கொள்ளும். தமிரு மஷூரா பண்ணுங்க. என்ன செய்யறது? பால் கொடுப்பேன், இவ்வளோ சம்பளம் தான், இவ்வளோ பணம் தான். அவக்கு சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் தானே பால் கொடுக்கலாம். பிள்ளைக்கு செலவழிக்கிறது சரி, வயிற்றுல பிள்ளரிக்கிற வரைக்கும் அவக்கு செலவழிங்க. பிள்ளைய பிறந்தாண்டா பால் கொடுப்பா, அந்த நேரம் அவக்கு பால் கொடுப்பதற்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க, ஹதியா கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், அதை பேசிக்கொள்ளுங்க. சரி, பால் கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டான். பால் கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டா என்ன செய்வீங்க? பால் கொடுக்கும் ஒரு பெண்ணை தேடு. ஏலாண்டா உங்களுக்கு கரைச்சப்படுத்தல. உங்களோட மனைவி இல்லை, இப்ப தலா. சில நேரம் உங்களோட மனைவியாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய உரிமை எவ்வளவு என்றால், பால் கொடுக்க முடியாது என்று சொன்னால் பால் கொடுக்க ஒரு தாயை தேடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மா ஆமினாவிடத்தில் பால் குடித்தாங்க. அதுபோல் யார்கிட்ட பால் குடித்தாங்க? ஹலீமா. யார்கிட்ட பால் குடித்தாங்க? ஹலீமா. தாயிஃபில் போய் பால் குடித்தாங்க. சுவைபாவிடம் பால் குடித்தாங்க. அதனால தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பால்குடி சகோதரர். பால்குடி. தாயிஃபுடைய யுத்தத்தின் பொழுது ஒரு பொம்புல வாரா, அவரோட பேர் ஷைமா. ஷைமா குடிச்சிட்டு வாராது. அந்த பொம்புல முன்னுக்கு உட்கார்ந்ததோட சொன்னா, என்ன தெரியுமா உங்களுக்கு? நபி அவங்க சொன்னாங்க, ஞாபகம் வருதுன்றார். அவ்வளோதான் சொன்னாங்க. உங்களை தூக்கிட்டு நான் விளையாடிருக்கேனே பால் கொடுக்குற வயசில், ஏண்ட உம்மா தான் ஹலீமா, நான் உங்களோட பால்குடி சகோதரி ஷைமா. நபி அவங்க அதிகமான ஹதியாக்களை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. ஷைமா பால்குடி சகோதரி. ஹலீமாவிடம் பால் குடித்தாங்க, சுவைபாவிடம் பால் குடித்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பால் கொடுக்கிறது இன்னொரு பெண்கிட்ட ஏன் கொடுக்கிறது? அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் நல்ல தேர்ச்சியான நல்ல சக்தி உள்ள பெண்களிடம் பிள்ளையை கொடுப்பாங்க, பால் கொடு. அந்த பிள்ளையிடம் நல்ல நாவன்மை வரும். அந்த காலத்தில் தண்ட மகன் ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்சா சொல்லுவாங்களாம் கவிதையில், அல் யௌமு யௌமு ருத்தா, இன்றைய நாள் பால் குடித்ததை நிரூபிக்கும் நாள். எதை நிரூபிக்கும் நாள்? ஏற்கனவே தஃப்சீரில் சொல்லியிருக்கேன் நான், மடத்தனமான பெண்கள்கிட்ட பால் குடிச்சிடப்படாது, பால் கொடுக்கவே விட்டுறப்படாது. மடத்தனமான பெண்கிட்ட தோதுகிட்ட ஒன்றும் விளப்பம் இல்லை, துனியா விளப்பம் இல்லை, ஆஹ்ராவும் விளப்பம் இல்லை. போய் முடித்தோம் கலரை கண்டு, நிறத்தை கண்டு முடிச்சுக்கிட்டோம்.
நிரந்தரண்டைக்கு இடம் பெரிய இடமா போயிடுச்சு. நல்ல பாய்லர் மாதிரி கோழி ஒன்றை பார்த்து வாங்கிட்டோம், ஆக்கி பார்த்தா அது டேஸ்டே இல்லை. அது மாதிரி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம், துனியாவும் தெரியா ஆஹ்ராவும் தெரியா, இதுக்கிட்ட போய் மாட்டினா பிறக்கிற பிள்ளையெல்லாம் அப்படி தான் வரும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், وَإِن تَعَاصَرْتُمْ فَسَتُرْضِعُ لَهُ أُخْرَى. பால் கொடுக்க முடியாதென்றால் இன்னொரு பால் கொடுக்கும் தாயை தேடி பாலை கொடு. இந்த நேரம் لِيُنْفِقْ ذُو سَعَةٍ مِّنْ سَعَتِهِ لِيُنْفِقْ ذُو سَعَةٍ مِّنْ سَعَتِهِ. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப செலவழி. இப்போ நீங்கள் பணக்காரர், உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் அநியாயம் பண்ணுறாதீங்க. உங்களோட பிள்ளைக்கும் மனைவி, உங்களுக்கு வசதி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுக்கலாம், கொடுங்க. அநியாயம் பண்ணாதீங்க. உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை தான், அதுக்காக அநியாயம் பண்ணாதீங்க. لِيُنْفِقْ ذُو سَعَةٍ مِّنْ سَعَتِهِ وَمَنْ قُدِرَ عَلَيْهِ رِزْقُهُ وَمَنْ قُدِرَ عَلَيْهِ رِزْقُهُ. செலவழிக்கிற கஷ்டம் ஏழ்மை என்ன செய்யுங்க? فَلْيُنْفِقْ مِمَّا آتَاهُ اللَّهُ. அல்லாஹ் தந்ததிலிருந்து கொடுங்க, கஷ்டப்படாது. உங்களுக்கு ஏலும் ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் கொடுக்கலும், அதை கொடுங்க. ஏனென்றால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா. அல்லாஹ் ரிஸ்குடைய விடயத்தில் எதை தந்தானோ அதை விட எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தவில்லை. கல்யாணத்துக்காக கடன் எடுக்க தேவையில்லை, கல்யாணத்துக்காக அது சுமையாக்கப்படாது. அப்ப செலவழிக்கும் பொழுதும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா. உங்களுக்கு அல்லாஹ் தந்த அளவை விட வேறொரு பாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு சுமத்தாட்டவில்லை. சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹ் கஷ்டத்துக்கு பிறகு இலேசை கொண்டருவார். வாழ்க்கையில் சிலர் கஷ்டப்படுவார், அந்த கஷ்டத்தில் பொறுத்திரிங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கொண்டு வருவார்? இலேசை கொண்டு வருவார். அல்லாஹ்வோட வாக்கு இது. சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. ஏற்கனவே படிச்சிக்கமா இல்லையா? فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. கஷ்டத்தோட என்ன இருக்குது? இலேஸ் இருக்குது. கஷ்டத்தோட என்ன இருக்குது? ஒரு கஷ்டம் வரும் என்றால் பல இலேசுகள் தேடி வரும். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹ் கஷ்டத்துக்கு பிறகு இலேச கொண்டருவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இவ்வளோ ஆயத்துகள்லையும் குடும்பம் சம்பந்தமான சட்டதிட்டங்களை பேசிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்போ மற்ற விடயத்துக்கு வாரான். அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு நன்மாராயமும் அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்கக்கூடியவர்களுக்கு தண்டனையும் இருப்பதாக அல்லாஹ் எச்சரிக்கின்றார். பாருங்க, وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا وَرُسُلِهِ فَحَاسَبْنَاهَا حِسَابًا شَدِيدًا وَعَذَّبْنَاهَا عَذَابًا نُكْرًا. அல்லாஹ்வோட வாக்க பாருங்க. وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ, ஒரு கிராமம் என்ன செய்து? நல்ல கவனத்தில் எடுங்க, இது விளங்கிச்சா? நீங்க பதில் சொல்லும். ஒரு கிராமம், கரியாண்டா என்ன? ஒரு கிராமம். அத்தத் அன் அம்ரி ரப்பிஹா, ரப்புடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ரப்புடைய கட்டளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வோட கட்டளை ஒரு ஊர்ல இல்லை, இந்த ஊர்ல அல்லாஹ்வோட கட்டளை இல்லைன்னு வை. சாய்ந்த மருதில் அல்லாஹ்வோட கட்டளை அதை நடைமுறைப்படுத்த ஒருத்தரும் இல்லை.
சம்மாந்துறையில் இல்லை, பாலமுனையில் இல்லை, அக்கரப்பத்தில் இல்லை, கொழும்புல இல்லை, ஒரு ஊர். وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا இல்லை. وَرُسُلِهِ அடுத்தது ரசூல்மார்களுடைய கட்டளையை பின்பற்ற ஆட்கள் இல்லை. எல்லாரும் அரசியல் இறங்கிட்டார், எல்லாரும் தொழில், எல்லாரும் காணி வயல். அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூல்ற கட்டளையை பற்றி பேசுறதுக்கோ நடைமுறைப்படுத்துவதற்கும் யாரும் இல்லை. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றார், ஃபஹாஸப்னாஹா ஹிஸாபன் ஷதீதா. அந்த ஊரை நான் மிக கடினமாக கஷ்டப்படுத்துவேன். அந்த ஊர் என்ன செய்வேன்? ஃபஹாஸப்னாஹா ஹிஸாபன் ஷதீதா, மிக கஷ்டப்படுத்துவேன். அல்லாஹ் வாக் எச்சரிக்கிறார். துனியால என்ன? பஞ்சம், பயம், சோதனை. அல்லாஹ் விரோதிகளை சாட்டுவான் எங்கள் மீது. ஒன்றும் இல்லையா, கடைசியாக பூமிக்குள் சுழி வாங்குவோம். இவ்வளவு நடக்கும். இது துனியால. கண்ணை பொத்திட்டோம்னு வைங்க, وَعَذَّبْنَاهَا عَذَابًا نُكْرًا, கடினமான வேதனை செய்வேன் ஆகிரத்திலே. எவ்வளோ பயப்படும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட ஊரை பற்றி யோசி. இங்கே எல்லா ஊரும் வந்திருக்கிறீங்க, அக்கரப்பத்திலிருந்து மருதமுனை வரைக்கும் இവിടത്തെ இருக்கிறீங்க. உங்களோட ஊரை விகிதாசாரத்தை கொஞ்சம் யோசி. விகிதாசாரத்தில் 100க்கு 100% யோசிங்க. 100க்கு 99% அல்லாஹ்ட கட்டளை ரசூல்ற கட்டளை உங்களோட ஊரில் இருக்குதா? இதை யோசி. நாங்கள் காஃபிர் கேச தேவையில்லை. இன்னைக்கு எல்லாரும் பேச்சு வீரன், முழு பேரும் பேச்சு வீரன். பேச்சு வீரன் அறிக்க தேவையில்லை எதுலையும். இதை கொஞ்சம் இந்த ஆயத்தை கவனிங்க. கொஞ்சம் ஒவ்வொரு ஊரவர்களும் யோசிங்க. 98% உங்களோட ஊரில், 97, 96 அங்கிருந்து வாங்க. கீழே இருந்து போவாதீங்க, 1, 2லேருந்து போவாதீங்க. ஏன்? அவ்வளவும் கட்டி முஸ்லீம்கள். அவ்வளவும் யாரு? கட்டி முஸ்லீம்கள். அங்க காஃபிர் இல்லை. 98%, ஒரு 97, 96, 95 யாரும் ஓம்ந்து பதில் சொல்ல மாட்டீங்க. பதில் சொல்லுவீங்களா? உங்களோட ஊரில் 90% அல்லாஹ்ட கட்டளை ரசூல்ற கட்டளை இருக்குது. ஒரு ஆள் கையை தூக்கி காட்டுங்க சந்தோஷப்படுறதுக்கு. ஒரு ஊரால் கையை தூக்கி காட்டுங்க, சந்தோஷப்பட. அவ்வளவுதான். ஏனெண்டா குர்ஆனை படிக்கிற நாங்களும் இதை பற்றி பேசலண்டா பேச யாரும் இல்லை. சொல்லுங்க 80%. 80% எங்கட ஊரில் அல்லாஹ்ட கட்டளை ரசூலுடைய கட்டளைய மதிக்கிறவங்க இருக்கிறாங்க. 70%, 60%, 50, 40, 40% இல்லை, 30% அல்லாஹ்ட கட்டளை ரசூல்ற கட்டளை ஊரில். 20 இல்லை, 15 எங்களுக்கே விளங்குது எல்லாம். 10% இருக்கும். அதுக்கு மேலே மோசமாக போகல ஊர். 10% இருக்கும். 10%க்குள்ள ஜும்மா சேர்ந்துடும். 10% என்ன வந்துடும்? ஜும்மாக்கு பள்ளி ஃபுல்லாக இல்லையா? சுபவுக்கு ஒரு சஃபா இருந்தாலும், சுபவுக்கு ஒரு சஃபா இருந்தாலும் ஜும்மாக்கு பள்ளி ஃபுல். கொஞ்சம் நாங்கள் வாழ்கிற காலத்தில் இப்படி நடக்குதேன்னு ஒரு கவலையாவது கல்புல எடுக்கும். நாங்கள் வாழ்கிற காலத்தில் இப்படி நடக்குதேன்ற ஒரு கவலை எடுக்கும். அவ்வளோ. அந்த கவலை ஏதாவது ஒரு வழியை செய்யும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் எச்சரித்தது நடக்குந்தானே. நாங்கள் சும்மா யாருக்கு ஏச தேவையில்லை உலகத்தில். அல்லாஹ் சொல்கிறான், وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ عَتَتْ عَنْ أَمْرِ رَبِّهَا وَرُسُلِهِ فَحَاسَبْنَاهَا حِسَابًا شَدِيدًا. கடினமாக கஷ்டப்படுத்துவேன்.
وعذبناها عذابا نكرا. மிக பகிரங்கமான தண்டனை இருக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் காரணத்தை சொல்றார். فذاقت وبال أمرها وكان عاقبة أمرها خسرا. فذاقت وبال أمرها, செய்த செயல்களுடைய அந்த நாசத்தை ருசிப்பார்கள். وكان عاقبة أمرها خسرا, கடைசி காலம் நஷ்டமாகவே மாறும். நல்ல விலை கொள்ளும் சகோதரர்களே. எங்களோட குடும்பத்தையாவது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைய பின்பற்றவங்களாக மாற்றும். குடும்பத்தையாவது உங்களுக்கு ஏழுமை, உங்களோட குடும்பத்தை செய்யறது உங்களுக்கு ஏழும். வேற யாருக்கு செய்யல? உங்களுக்கு உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள், புத்திசாலிகள் செய்வாங்க. அல்லாஹ் முடிக்கல, இன்னும் எச்சரிக்கையை கூற்றான். அஅத்தல்லாஹு லஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அவர்களுக்கு ஆகிரத்தில் கடினமான தண்டனையை தயாரித்து வைத்திருக்கிறார். எது தயாரித்து வச்சிருக்கானா? கடினமான கடூழிய சிறை தண்டனைன்னு சொல்லுவாங்களே, அஸாபன் ஷதீதா. ஆகவே ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். யாருக்கு அல்லாஹ் சொல்ற? யாருக்கு? எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லல. உலுல் அல்பாப்னா யாரு? புத்திசாலிகளே, யாரை பயந்து கொள்ளுங்க. எத்தனாவது தடவை இந்த சூறாவில் அல்லாஹ்வை பயப்பட வருது? 4வது தடவை. ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், புத்திசாலி ஊர் போற மாதிரி ஓட மாட்டான். புத்திசாலி அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழுவார். இவன் புத்திசாலி என்று சொல்லிட்டு அல்லாஹ் الذين آمنوا قد أنزل الله إليكم ذكرا. الذين آمنوا قد أنزل الله إليكم ذكرا. இந்த உம்மத்தில் புத்திசாலி யார் தெரியுமா? அல்லாஹ்வ ரசூல ஈமான் கொண்டவர்கள். யார் புத்திசாலிகளா? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். قد أنزل الله إليكم ذكرا. அல்லாஹ் சொல்றான், புத்திசாலிகளே உங்களுக்கு நாங்கள் ஒரு குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். திக்ரான அந்த இடத்துல என்ன? குர்ஆன் ஒன்று இறக்கப்பட்டிருக்குது. قد أنزل الله إليكم ذكرا. குர்ஆன் ஒன்று இருக்கல எங்கள்கிட்ட? என்ன இருக்குதானே? குர்ஆன் உண்டு. தெரிஞ்சு சின்ன வயசுல ஓதினோம். இப்போ அதை கணக்கெடுக்கிறது இல்லை. அந்த குர்ஆனை கணக்கெடுத்தா நாங்கள் விட்டுருவோமா? அதை படிப்போம், பாடமாக்குவோம். கணக்கெடுக்கிறது இல்லையே. அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை மட்டும் இறக்கலனா, குர்ஆனை மட்டும் இறக்க இல்லை. ரசூலன் யத்லூ அலைக்கும், ஒரு ரசூலை உங்களுக்கு அனுப்பினேன். என்னத்துக்கு? அந்த குர்ஆனை ஓதி காட்டுறதுக்கு. குர்ஆன் ஓதி என்ன செய்யறதுக்கு? அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது. சிங்கள தர்ஜுமாவை கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்து இஸ்லாம் வளருமெண்டா காணல் நீர் தான். ரசூலுல்லாஹ் லேசா செஞ்சிருப்பாங்க இந்த வேலையை. குர்ஆனை கொடுக்கிறதல்ல கடமை, அதை ஓதி காட்ட வேண்டும். அதை என்ன செஞ்சு காட்டணும்? அதுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. குர்ஆனை கொடுக்கிற லேஸ். இன்றைக்கு பழகிட்டான் கொஞ்சம் பேர் பழகிட்டான். சிங்கள குர்ஆன் ஒன்று தாங்க எங்களுக்கு. அங்கே பார்த்தா அவன் சிங்கள குர்ஆன் அடுக்கி வச்சிருக்கான். 50-100 சிங்கள குர்ஆன். அவன்ட வாகனத்துக்கு லீஸ் கட்டுறதுக்கு முஸ்லீம்கள்ட்ட வார, உங்கள்கிட்ட வார வந்து எங்களை மடையனாக்கியில் தான் சிங்கள குர்ஆன் தான். சிங்கள குர்ஆன் ஒன்று பார்த்தா எல்லா இடத்தையும் சிங்கள குர்ஆன் தாங்க கிணத்துக்கு. அது பார்த்து எங்க விலங்க சிங்கள குர்ஆன். அதை விளங்குமெண்டா எங்களுக்கு விளங்கணுமே குர்ஆன் எல்லாருக்கும். நாங்களே என்ன குர்ஆனை வாசித்து முடிக்கலையே, பார்த்து முடிக்கலையே. இப்போ நாங்கள் யோசிக்கணும் என்ன தெரியுமா?
குர்ஆன நான் பார்த்தோ பார்க்கலையோ இந்த நாட்டில் வாழ்ற பௌத்த மக்கள் பார்க்கணும். குர்ஆன் மற்ற மக்கள் பார்க்கணும்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு குர்ஆன் தேவையில்லை. இது எவ்வளோ ஆச்சரியம்! இது எவ்வளோ ஆச்சரியம்! சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். குர்ஆன மட்டுமல்ல, ரசூலன் யத்லு அலைக்கும், அந்த குர்ஆன ஓதி காட்டும். ஓதி காட்டுறதுல தான் குர்ஆனுடைய நேர்வழி இருக்குது. யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஓதி ஓதி காட்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்ன செய்யணும்? முபையினாத், எப்படி ஓதி காட்டணுமோ தெளிவா. எப்படி ஓதி காட்டணும்? தெளிவா. முபையினாத் என்ன? தெளிவா. அப்ப யாருக்கு என்ன ஆயத் விளங்குமோ அந்த ஆயத்தை என்ன செய்யும்? ஓதி காட்டும். சரி, இப்போ நாம் என்ன செய்வோம்? இந்த பள்ளியில் நம்முடைய சகோதரர்கள், பௌத்த சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சூரத்து தலாக்க ஓதி காட்டினா சரி வருமா? என்ன சொல்லுங்களேன். சூரத்து தலாக், தலாக் கொடுத்தால் 4 வகையான தலாக். யோசிப்பா, என்னடா இவன் என்னை கூப்பிட்டு வந்து பேசுகிறார், என்ன பேசுகிறார்? அவருக்கு கொடுக்கணும் என்ன? அல்லாஹ் யார்? என்ன கொடுக்கணும்? வானத்தை படைச்சவன் யாரு? பூமியை படைச்சவன் யாரு? கடலை உருவாக்கினவன் யாரு? மலையை பொழிய வைக்கிறவன் யார்? இந்த ஆயத்து மக்கி ஆயத்து. முபையினா, தெளிவா. ஒன்றுமே தெரியாது கூட்டிட்டு வந்து இதைத்தான் படிச்சு கொடுக்கும். இவனை கூட்டிட்டு வந்து சூரத்துல் நூர்லான் ஹிஜாபுட ஆயத்து இருக்கு, சூரத்துல் அஹ்ஸாப்ல தான் ஹிஜாபுட ஆயத்து இருக்கேன்டா. அவருக்கு என்ன வேலை இப்போ ஹிஜாப் எல்லாம்? என்ன தெரியும் அவருக்கு? அதுதான் முபையினா, தெளிவா. யாருக்கு எதை பேசும் என்றத குர்ஆன்ல லியுக்ரிஜல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு ஓதி காட்ட அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் எடுக்கணுமா? எங்கிருந்து எங்க எடுக்கணும்? இருள்கள், துலுமாத். குர்ஆன்ல துலுமாத், இருள்கள் தான் வரும். ஆனா வெளிச்சம் எத்தனை? ஒன்று, நூர். எங்கேயும் குர்ஆன்ல அன்வார்னு வராது. வெளிச்சம் முழு குர்ஆன்லயும் ஒருமைதான். ஏன்? வெளிச்சம் எத்தனை? பல வெளிச்சம் இருக்குதா? ஒரு வெளிச்சம் இருக்குதா? ஒரு வெளிச்சம் தான், நேர்வழி. அதனால தான் குர்ஆனுக்கு நீங்க ஓதி பாருங்க. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இருள்களில் இருந்து, பல இருள் இருக்குது, ஆனா வெளிச்சம் எத்தனை? ஒன்றுதான். பல இருள்களிலிருந்து ஒரு வெளிச்சத்தின் பக்கம் மக்களை வெளியாக்குவதற்கு இந்த குர்ஆனை ஓதி காட்டணும் அல்லாஹ் சொல்றார். இப்ப சரி, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, குர்ஆனை ஏற்றுக்கொண்டீங்க, என்ன நன்மை? மனுஷன் நலவை எதிர்பார்க்கிறவன இல்லையா? லாபம் இருக்கும். இப்ப நாங்க விட தஃப்சீர் நடத்துறோம். என்னத்துக்கு? வேலை இல்லை, ஒரு ஜொப்பும் இல்லை, தொழிலும் இல்லை, தஃப்சீர் நடத்துகிறோம் இடத்த குந்தி. அப்படியா? இப்போ நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க இடத்துல, எல்லாரும் கிளங்குதுங்க. கொஞ்சம் பேர் பீச்சில் திருறான், கொஞ்சம் பேர் படம் பார்த்துட்டு இருக்கான், கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறா செஞ்சுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் எவ்வளோ பேரும் உட்கார்ந்துருக்கிற வேலை இல்லாமையா வேலையோடையா? என்னத்துக்கு உட்கார்ந்துருக்கீங்க? பின்னுக்கு பாரு. وَمَنْ يُؤْمِنْ بِاللَّهِ وَيَعْمَلْ صَالِحًا, யார் அல்லாஹுவை நம்பி சாலிஹான அமல் செய்கிறாரோ. என்ன அமல் செய்கிறாரோ? இப்போ நாங்கள் இப்போ செஞ்சிருக்கிற என்ன அமல்? சாலிஹான. யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு இல்லையே, யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நாங்கள் சத்தம் போடையும் இல்லை, பேசவும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. வயஅமல் சாலிஹா, அல்லாஹ் சொல்றான், யுதுகில்ஹு ஜன்னாத், உங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பார். எங்க நுழைவிப்பார்? ஜன்னாத், சுவர்க்கங்கள்.
அந்த சொர்க்கங்கள் எப்படி என்றால் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமா. அந்த சொர்க்கத்தை என்ன ஓடிட்டு இருக்கும்? கீழே ஆறுகள். இந்த சொர்க்கத்தில் சரி எத்தனை வருஷத்துக்கு பென்ஷன் இருக்கல, எவ்வளோத்தில் ஜொப்புக்கு சம்பளம் தருவான்? எத்தனை வருஷம் சம்பளம் தருவார்? உலகத்துடைய முழுதும் அப்படித்தான். டைம் கால வர அல்லாஹ் இதுக்கு தெரிஞ்சுதான் நல்லா சொல்றான், நீ நல்லமல் செய்தால் خالدين فيها, நிரந்தரம், லைஃப் டைம். எப்படி இன்பத்தை அனுபவிக்க போறாய்? خالدين فيها, خالدين فيها என்ன? லைஃப் டைம். அதுக்கு போற வாழ்க்கை இல்லை உனக்கு, அதுதான் இன்பம், அவ்வளவும் போதும். அதை உறுதிப்படுத்த திரும்ப அபதா அபதா என்றென்றும் خالدين போதும், அபதா சொல்ல தேவையில்ல. அல்லாஹ் அல்லாஹ் எங்களை ஆசை ஊட்டுறது. خالدين என்றாலே நிரந்தரம், அபதா இன்னும் நிரந்தரம். சிலர் சொல்றதை கேட்டிருக்கிறோம், என்ன 2000 3000 10,000 வருஷம் சொர்க்கத்தில் இருந்ததுக்கு போறோம் அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சுட்டுருவானாம். அது போய் 50 கோடி ஆண்டுகள் சொர்க்கத்தில் இருந்தாலும் அதுக்கு பிறகு இன்பம் தான், அதுக்கு பிறகு இன்பம் தான். ஈமான் சாலிஹான அமல். அதான் சொர்க்கத்தில் போய் இருந்து உலகத்தை யோசிச்சு பார்ப்போமா, என்னடா உலகத்தில் வாழ்ந்தது பார்த்தா 2 நிமிஷம் 3 நிமிடம் மாதிரி இருக்குமா. எவ்வளோ காலம்? சரிதானே? 50,000 வருஷத்துக்கு முன்னால 60 வருஷம் எத்தனை வினாடி? சரியா இல்லையா? அப்போ உலகத்தை கணக்கெடுக்கப்படாது. உலகத்தில் கொஞ்சம் பேர் தலை தூக்கி இருப்பார். அமல் ஈமான் சாலிஹான அமல். அல்லாஹ் சொல்றார் خالدين فيها أبدا, நீங்க கஷ்டப்படுங்க எனக்காக, ஈமானோட வாழுங்க, நல்லமல் செய்யுங்க, சொர்க்கத்தில் நுழைவிப்பேன், என்றென்றும் நிரந்தரமாக வாழலாம். அது மாத்திரமல்ல, قد أحسن الله له رزقا, அழகான ரிஸ்கை தருவான். அஹ்சன் என்ன? ஹுஸ்னான்றியா பொம்பளை பிள்ளையில பேரு அழகானவள், ஹுஸ்னா. அஹ்சனண்டா ஆக டாப். அப்ப டாப் அமல் செய்யும். அஹ்சன் அமல் செஞ்சாதான் அஹ்சன் ரிஸ்க். என்ன அமல் செய்யணும்? 6 மணிக்கு எழுப்பி சுபோதல் வருதா? அது அஹ்சனு அமலா இல்ல, அஹ்சனு அமல். அல்லாஹ் சொல்லிக்கான இல்லையா, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அழகான அமல் செய்யும். பள்ளிக்கு முன்சஃப்ல இருந்துரும், அஹ்சனு அமல். ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்துரும், அஹ்சனு அமல். வசதி இருந்தால் அழகான முறையில் ஹஜ் செய்யும். இன்றைக்கு ஹஜ்ஜில் ஒரு நோய் வந்திருக்கு. என்ன நோய்? என்ன நோய்? அவரோட போனால் தான் சரி, இவரோட போனால் தான் சரி. இது ஆகப்பெரிய நோய். அவருக்கு ஹஜ் அல்ல, இவருக்கு ஹஜ் அல்ல. அவரோட பேசாட்டி அவர் பேச மாட்டார் என்னோட, அதால் ஹஜ்ஜிக்கு போகணும். அப்படி ஒரு ஹஜ் உண்டு. அல்லாஹ் நீங்க மனுஷனுக்கு பயந்து ஹஜ் செய்யுங்க. நீங்க ஹஜ் செய்யுங்க, உங்களோட ஹஜ் அஹ்சனு ஹஜ்ஜாக மாத்து. என்ன ஹஜ்ஜா மாத்துங்க? அஹ்சனு ஹஜ், அழகான ஹஜ் செய்யுங்க. அழகான முறையில் ஹஜ், எல்லாம் அழகான முறையில். இஸ்லாம் தாடி கூட அழகா வைக்கும், மீச கூட அழகு, தொப்பி கூட அழகு, உடுப்பும் அழகு. அழகான அமல் செய்தால் அழகான ரிஸ்க் அல்லாஹ் என்ன செய்வார்? ஏன் எங்கள் அல்லாஹ் படைச்சபடி லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். 3 அஹ்ஸனா எங்களை படைச்சது அஹ்ஸனு தக்வீம். உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அஹ்ஸனு அமலா. இந்த 2ம் அஹ்ஸனாக இருந்தால் قد أحسن الله له رزقا, சொர்க்கத்திலேயும் அழகான ரிஸ்க் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ், சரி உனக்கு சில நேரம் சந்தேகம் வரலாம், அவ்வளோ சொர்க்கம் தருவானா அல்லாஹ்?
ஒவ்வொருத்தருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா? ஒவ்வொருத்தரும் தனித்தனி வீட்டிலான வாழ்கிறோம். இன்னொருத்தண்ட வீட்டில் வாழ்கிறோமா உலகத்தில்? ஒருத்தரும் சாப்பிட்றோம், குடிக்கிறோம். அல்லாஹ் தன்னை வல்லமையை விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹுல்லதி خلق سبع سماوات. உண்ட அல்லாஹ் இருக்கானே யார் தெரியுமா? 7 வானங்களை படைத்தவர். எதை படைச்சவர்? அல்லாஹ் வானம்னு சொல்ல இல்லை, خلق سبع سماوات. 7 வானங்களை படைத்தவன். தட்டு தட்டாரி 7 வானம். 7 வானம் மாத்திரமல்ல, வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன. 7 பூமியை படைத்திருக்கிறான். பூமியிலும் அது போன்றவை. 7 வானம் சரி, 7 பூமி இருக்குதா? சில ஆட்களுக்கு இந்த புது புது கேள்வி வரக்குள்ள தடமாறும். இருக்குதா அப்படின்னா வாசிக்காதவன் மடையன் ஆயிடுவான். நான் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தஃப்சீரில் எத்தனையோ விடயங்கத்தில் தடமாறுறது. அப்போ 7 வானம் இருப்பதை போல எத்தனை பூமி இருக்குது? வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன. நீங்க விஞ்ஞானம் பேச தேவையில்லை, இதை பேசு. 7 வானம் இருக்குது, 7 பூமி இருக்குது. 7 வானத்தையும் தரிசித்த ஒரே ஒரு ஆள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரிசித்தாங்களா இல்லையா? முதல் வானத்தை யாரை சந்திச்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். 2வது வானத்தில் யார் இருந்தாங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். 3வது வானத்துக்கு போனாங்க, யார் இருந்தாங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 4வது வானத்தில் யார் இருந்தாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 5வது வானத்தில் யார் இருந்தாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், அவரோட தாடி தொப்புள் வர தாடி இருந்துச்சு. தொப்புள் வர தாடி இருந்துச்சு. சிலர் பேசுறத காதில் கேட்டிருக்கிறோம், தொப்புள் வரை தாடி வச்சு கேவலமாக பேசுறது தாடி. நீங்கள் யாரையாவது பேசுகிறதா இருந்தால் அவன்ட குறைய பேசு, தாடியை இழுக்காது. இது தாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தோடு செய்து. அவனை பற்றி பேசி என்னையாவது நீங்கள் செய். இவ்வளோ பெரிய தாடியை வச்சுருவன் ஏமாத்துறான், அந்த பேச்சு வாங்க. அவனோட பேரை சொல்லி சொல்லு. ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாடி தொப்புள் வரை இருந்தது. சொன்னாங்க நபி அவங்க, நான் பார்த்தேன். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. 7வது வானத்தில் யாரை சந்திச்சாங்க? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம். 7 வானம். வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன. 7 வானத்தை போல பூமியும் என்ன? அப்போ உலகம் கற்பனைக்கு படுது இல்லையே, உலகம் கற்பனைக்கு. அப்போ 7 பூமி இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இது ஒரு ஆதாரம். 2வது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மற்றவனுடைய பூமியில் ஒரு சான் களவெடுத்துட்டார், இவன் போக முந்திய வரம்பை வெட்டி எடுத்துக்கிட்டார். ஸ்ரீதேவி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணுமே, நான் அப்படி சேர்த்த யாரையும் சொத்துகள் இருக்குதா? இருக்காது. வரலாறு நீங்கள் பெரட்டினீங்கண்டா, இந்த மற்றவண்ட வரம்பு கொத்தினவங்க கோட்டில் காசு இருக்குது, அவண்ட காணிய பறிச்சாக்கள் எல்லாம் நாசமாக போனது வரலாறு. பிள்ளைகள் அவங்க சீதேவியாக்கல்ல குடும்பத்தை மூதேவியாக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சான் நபி சொன்னாங்க, கீத ஷிப்ரின் மினல் அர்த. ஒரு சான் பூமி களவெடுத்திருந்தால் அல்லாஹ் என்ன செய்வானாம்? தவ்வகஹு மின் சப்இ அர்தீன். அந்த 7 பூமியை எடுத்து கியாமத்தில் கழுத்தில் வளையமாக போட்டுருவான். அதனால் யாராவது நாம் எடுத்திருந்தால் தௌபா செஞ்சு கொடுத்துரும். தௌபா இஸ்திக்ஃபார் இல்லை. இது அவன்ட காணி அல்லான்னு பாப்பா, இன்னொரு ஒரு சாண் இல்லை பாப்பா, ஒரு பேச்சஸை வச்சு ஆளை விட்டு ஒரு சாங்கல்ல ஒரு பேச்சஸ்னா ஒரு ஏக்கரை புடி என்ன விட்டு. ஜாஹிலியத்தில் தெரியாத காலத்தில் செய்கிறது தான், அதை கொடுத்துருவோம். வான எங்களுக்கு வானாது. இது ஒரு ஹதீஸ். 7 பூமி இருக்கிறதுக்கு புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ஃபுஸிஃப பிஹி இலா சபி அர்தீன். பூமிக்குள்ளே சுழி வாங்கப்படுறாங்களே, பூமிக்குள்ளே கேள்விப்பட்டிருப்போம். காரூன் என்ன செய்யப்பட்டார்? காரூன் ஃபஹஸஃப்னா பி. அப்படியே 7 பூமிக்குள்ளே கொண்டு செல்லப்படும். 7 பூமி இருக்குது.
மூணாவது ஆதாரம். நாலாவது ஆதாரம் புகார் வரக்கூடிய ஹதீஸ் தான். நபியும் ஒரு துஆவுல அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்திஸ் ஸப்இ வமா அضللن வரப்பல் அர்தீன வமா அக்லல்ன. நபியோங்க சொன்னாங்க, 7 பூமி, அதாவது பல பூமிகளுடைய ரப்பே என்று அழைத்தார். அடுத்த ஆதாரம், 5வது ஆதாரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மஸ்ஸமாவாத்து ஸப்அ வமா ஃபீஹின்ன வமா பைனஹுன்ன ஃபில் குர்சி என்ற நீண்ட ஹதீஸ். ஆகவே 7 வானத்தையும் 7 பூமியையும் படைச்சதுதான் ஓண்ட அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறார். நான் உனக்கு சொர்க்கத்தை தருவேன், அல்லாஹ்ட கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பிரகாரம் வாழ என்று சொல்லி அல்லாஹ் சூராவை கடைசியா முடிக்க போறான். லிதஅலமூ, இதை ஏன் சொல்றோம் தெரியுமா? நீங்க விளங்குறதுக்கு, நீங்க அறியறதுக்கு. அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் கதீர், சக்தி உள்ளவர். கதீர் என்ன? கதீர், காதிர், முக்ததிர், 3 அஸ்மாவுல் ஹுஸ்னா. கதீர் சொல்லுங்க, காதிர், முக்ததிர், இந்த 3 அஸ்மாவுல் ஹுஸ்னா, முக்கியமான அஸ்மாவுல் ஹுஸ்னா. சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்றான். உனக்கு விளங்க சொல்றேன் நான். லிதஅலமூ, ஏனென்றா இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் ஹதீஸ ஓதுறாக்களுக்கு நம்பிக்கை குறையும். என்ன நம்பிக்கை குறையும்? இதை ஓதி முடிஞ்சதுக்கு போறோம், என்ன செய்யறையோ, என்ன செய்யற, என் பிள்ளைய ஓதி வச்சுட்டார், குர்ஆனை ஓதிக்கிட்டார், இப்ப என்ன செய்யற? இப்ப அல்லாஹ் சொல்றான், எந்த குர்ஆன் நான் விட மாட்டேன் உன்ன மகனை. நீ தஃப்சீர் ஓதுறியா, குர்ஆன் ஓதுறியா, பாடமாக்குறியா, குர்ஆனை பேசுறியா? அல்லாஹ் சொல்றான், ஏண்டால் நீ லிதஅலமூ அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். 7 வானத்தை படைச்ச நான், 7 பூமியை படைச்ச நான், உனக்கு ரிஸ்க் தரத்துக்கு எனக்கு கஷ்டமா? وَأَنَّ اللَّهَ قَدْ أَحَاطَ بِكُلِّ شَيْءٍ عِلْمًا. அல்லாஹ் சொல்றார், وَأَنَّ اللَّهَ قَدْ أَحَاطَ بِكُلِّ شَيْءٍ عِلْمًا. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பற்றி அறிவுள்ளவனாக இருக்கிறார். எதை பத்தி? ஒவ்வொரு ஷையன்ன அற்பமான. இந்த ஊர்ல ஜும்மா பள்ளி பக்கத்தில் இழந்த மரத்தில் அல்லது அந்த மாங்காய் மரத்தில் ஒரு இலையொண்டு 9:30 மணிக்கு உள்ள போகுது. இது அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப இந்த ஊர்ல வாழ்ற மனுஷன் நிலைமை அல்லாஹ்க்கு தெரியாதா? ஷையண்டா உதாரணத்துக்கு சொல்லு. உலமாக்கள் சொல்லுவாங்க, அந்த காரிருள், கடல் இருள், ஒரு கருப்பு கல்லுல ஒரு கருத்த எறும்பு மெதுவா நடக்கு, இதுவும் அல்லாஹ்க்கு தெரியும். ஷையண்டா அதுதான். அப்ப என்ன எங்கட விஷயம் அல்லாஹ்க்கு தெரியாதா? எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்ததைப் போல சுவர்க்கத்திலும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ்.